வணக்கம். வாரத்துடைய தொடக்க நாள் திங்கட்கிழமையில் சந்திக்கின்றோம். இந்த வாரம் என்பது இலங்கை மக்களுக்கும் அரசியலுக்கும் முக்கியமான ஒரு காலம். சனிக்கிழமை இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகிறது. இந்த சூழ்நிலையில பிரதமர் 21ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று ஒரு சூசகமாக கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். இது வெளியானதுக்கு பிற்பாடு எதிர்த்தரப்புகள் எப்படியான நிலைப்பாடுல இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி உப்பு குமாரபெரும ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை தேர்தல் நேரத்துல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் புதிதாக நியமிக்கப்படுகின்ற ஜனாதிபதியும் பதவியேற்கிறதுல பிரச்சனை இல்லை, அரசியலமைப்புல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு ஜனாதிபதியிடம் ஜனநாயக கட்டமைப்பின் அடிப்படையில தான் பதவியை கையளிக்க வேண்டும். அப்படி கையளிக்கின்ற நேரத்தில் தான் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் அது சரியான ஒரு தருணமாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் ஒரு பக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுமாக இருந்தால் இலங்கையில இனி வருகின்ற நாட்கள்ல ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறாது என்று தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஒருவேளை அனுகுமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெறுவாராக இருந்தால் இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் இதுக்கு பிறகு நடக்காது என்பது போலவும், அதே சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார்களாக இருந்தால் வழமையை போல ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டில் இடம்பெறும் என்பதற்கு பிரச்சார கூட்டத்தின் போது அவர் சொல்லியிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இலங்கையில் இடம்பெற போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்து வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யறதுக்காக வராங்க. இன்னும் அதிகளவான மக்கள் இலங்கைக்கு வர எதிர்பார்க்கப்படுவதாகவும் புள்ளி விவரங்கள் செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகள்ல நாமல் ராஜபக்ச மட்டும்தான் தேசியம் மற்றும் பௌத்தம் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனைய வேட்பாளர்கள் நாட்டை பிளவுபடுத்துகின்ற புதிய அரசியல் கொள்கைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அம்மாறையிலும் நாமல் ராஜபக்சவுக்கான பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரம்தான் மஹிந்த ராஜபக்ச இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது போல இப்போது வரைக்கும் நாமல் ராஜபக்ச தேர்தல் மேடைகள்ல அந்த விடயங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த இலங்கையினுடைய முக்கியமாக வடக்கு கிழக்கை இணைப்பதற்கான விஷயங்கள்ல அவர் தனக்கு விருப்பமில்லை, அது எந்த இடத்திலும் செய்ய மாட்டேன் போன்ற பல கருத்துக்களை சொல்லி வருகின்றார். இந்த சூழ்நிலையில் தான் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் சார்ந்து மஹிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுல முக்கியமாக 2015ஆம் ஆண்டு தாங்கள் தோற்றது என்பது சூழ்ச்சியின் மூலமாகத்தான் நாங்கள் தோற்று போயிருக்கின்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கான ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். தேசியத்தை பாதுகாப்பதற்கும் அனைத்து மக்களும் தங்களோடு ஒன்று சேர வேண்டும், பொதுஜன பெரமுனவினுடைய ஆட்சி என்பது இந்த நாட்டில் மீண்டும் வரும் என்பது அளவுக்கு நிறைய விடயங்கள் தேர்தல் மேடையில பேசி இருக்கிறார். வழமையை போல அவர்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் யுத்த வெற்றியை தங்கள் பால் எடுத்திருக்கின்றார்கள். முக்கியமாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய தேசியத்தையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாத்தது தாங்கள் தான் என்ற விடயத்தையும் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தேர்தல் பரப்புரையின் போது சொல்லி இருக்கின்றார். இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதியோடு தொடர்ந்தும் தங்கள் நெருக்கமாக பயணிக்க தயார் என்று அமெரிக்க தூதரகம் முக்கியமாக ஜூலி சங் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவொன்றிட்டிருக்கின்றார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து அதில் அவர் குறிப்பிட்ட விஷயம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்துவதும் இலங்கையினுடைய ஜனநாயக அடிப்படையில் அது உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும், அதே நேரத்தில் இந்த சர்வதேச ஜனநாயக தினமாக இருப்பதன் காரணமாக மனித உரிமை, அதே போல நீதி, பொறுப்பு கூறல் ஆகிய விடயங்களை தாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டிருப்பதாகவும் அதை தொடர்ந்தும் தாங்கள் கடைபிடிப்போம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். தேர்தல் மூலமாக தாங்கள் எதிர்காலத்தையும் வடிவமைக்கிறதுக்கு இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள், தனித்தனி கருத்துக்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எவ்வாறு இருந்தாலும் இலங்கையில புதிதாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதியோடு தாங்கள் தொடர்ந்தும் இணைந்து பயணிக்க தயார் என்ற விடயத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையில நடக்க போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையை தாண்டி இந்தியாவும் அமெரிக்காவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அமெரிக்கா மற்றும் இந்தியா என்பது இலங்கையில நிறைய இடங்கள்ல முதலீடுகளை செய்திருக்கிறார்கள், நிறைய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே
இந்த சூழ்நிலையில இலங்கையில் நடக்கின்ற மாற்றம் என்பது கண்டிப்பாக அவர்களிடமும் தாக்கம் செலுத்தும் என்றபடியினாலே இந்த இரண்டு நாடுகளும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை இலங்கை மக்களை தாண்டி உன்னிப்பாக அவதானித்து வருகின்றார்கள். இதை சர்வதேச ஊடகங்கள் மூலமாக அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில் நடைபெற போகிற இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவு என்பது எதிர்பாராத பல திருப்பு முனைகளை தரும் தேர்தலாக அமையும் என்று நம்பப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பல அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அதிகாரிகள், வர்த்தகர்கள் இன்னும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிய வருகிறது. என்ன காரணம் என்பதை பார்க்கின்ற நேரத்தில் முக்கியமாக சென்ற அரசாங்கத்தின் போதும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது, பிழையான முறையில் பணப்பரிமாற்றங்கள் மேற்கொண்டது, கொலை மற்றும் ஆட்கடத்தல் ஆகிய விடயங்களில் சம்பந்தப்பட்ட பல பேர் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் இதற்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான விசாக்களை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றது. அதிலையும் இவர்கள் வெளியேறுவதற்கு முன்பாகவே, இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் தற்போது விற்பனை செய்து அதனுடைய பணத்தை சேகரித்துக் கொண்டிருப்பதாகவும் இப்போது அறிய முடிகின்றது. ஆனால் இந்த தேர்தல் என்பது இலங்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் இலங்கையில எதிர்ப்பு கூற முடியாத ஒரு தேர்தலாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெறுகின்ற இந்த முத்தரப்பு போட்டி என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமாக அமைந்திருப்பதாக சப்ரகமுவ ஆளுநர் நவீன் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ரணிலால் இயலும் என்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட நேரத்திலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதிலே முக்கியமாக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்த பெருமை என்பது ரணிலை சாரும். இந்த பெருமை அனுரவுக்கோ இல்லாவிட்டால் சஜித்துக்கோ எல்லோரும் ஒன்றிணைந்த ஒரு கூட்டம் அவர்களுடைய பிரச்சார மேடைகளில் காணப்படவில்லை என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு ஒற்றுமையான ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை உருவாக்கி என்னுடைய பெருமை ரணில் விக்ரமசிங்கே அவர்களே சென்று சாரும் என்பது போல் அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் தாங்கள் ரணிலோடு இணைந்து கொண்டது தங்களுடைய சுயநலத்துக்காக அல்ல, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் தாங்கள் இணைந்து கொண்டதாகவும் அந்த நேரத்தில் அவர் இணைந்து கொண்டதற்கான காரணத்தையும் முன்வைத்திருக்கின்றார். எனவே மக்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் தெளிவான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு இந்த மும்முனை தேர்தல் போட்டி என்பது கண்டிப்பாக வாக்குகளை சிதற செய்ய போகிறது. இந்த விடயம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமாக அமையும் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் பற்றிய செய்திகள் ஒரு பக்கம் போக, இப்போது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற இறுதி ஊர்வலம் அதிகம் பேசப்படுகிறது. காரணம், இது வழமையாக மனிதர்களுக்கு இடம்பெற்ற ஊர்வலம் கிடையாது, வளர்ப்பு நாய் ஒன்றுக்காக இடம்பெற்ற ஊர்வலம். 2006ஆம் ஆண்டு பிறந்த ஒரு 18 வயதாக, தற்போது 18 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட ஃபைசா என்று சொல்லப்படுகின்ற உயிரின வகையை சார்ந்த நாய் இறந்திருக்கின்றது. இந்த நாயை தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதனுடைய உரிமையாளர் தற்போது இந்த இறுதி ஊர்வலம் செய்தவர் 10 ஆண்டுகளாக வளர்த்து வருவதாகவும், தனக்கு பாதுகாப்பாக இருந்த நாய் தங்களுடைய குடும்ப உறுப்பினர் போல ஒருவராக மாறியதனால அவருடைய அந்த நாயினுடைய இறப்பை இறுதி ஊர்வலமாக மனிதர்களுக்கு செய்வது போல அவர் ஆடம்பரமாக செய்திருக்கிறார். பேண்ட் வாத்தியங்கள் முழங்கும் வட்டுக்கோட்டை நகர் முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அவருடைய உரிமையான காணி ஒன்றில் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் இப்போது நிறைய இடங்கள்ல விமர்சிக்கப்படுகிறது, இன்னும் சில இடங்கள்ல ஆதரவு அளிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது இந்த செய்தி என்பது அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டினுடைய முதல் 7 மாத காலப்பகுதியில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானமும் இறக்குமதி செலவும் அதிகரிப்பை சந்தித்திருக்கிறது. முக்கியமாக ஏற்றுமதி வருமானம் என்பது 5.6%, இறக்குமதி செலவு என்பது 9.1% அதிகரிப்பை சந்தித்திருக்கிறதாகவும், முக்கியமாக இந்த காலப்பகுதியில் அதிகளவான இறக்குமதி என்பது மேற்கொள்ளப்பட்ட பொருள் என்னென்ற பெட்ரோலுக்காகத்தான் அதிகளவான செலவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வங்கி சொல்கின்றது. அதிலும் முக்கியமாக இந்த 7 மாதத்துல மட்டும் எரிபொருளுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்ற தொகை என்பது 2548 மில்லியன்கள் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதுதான் அதிகளவான தொகை என்பதாக குறிப்பிட்டாலும் கூட, என்னதான் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இலங்கையில வருமானம் என்பது அதிகரிப்பு சந்தித்திருந்ததாகவும் மத்திய வங்கி சொல்லியிருக்கிறார்கள். அதிலையும் இந்த 2 காலாண்டுகள் எடுத்து பார்க்கிற நேரம் ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்பட்ட நிலைமையை விட அதிகளவான வருமானத்தை இலங்கை ஈட்டியிருப்பதாக சொல்கின்றார்கள். இந்த புள்ளி விவர திணைக்களத்தின் மூலமாக அந்த தரவுகளை அவதானிக்கின்ற நேரம் இந்த வருடத்தினுடைய ஜனவரி முதல்
மார்ச் வரையிலான அந்த காலப்பகுதியில 5.3% மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது காலாண்டுல 4.7% இந்த பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்றது. எனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது வளர்ச்சியை நோக்கி பதிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக அறிய முடிகின்றது. இது பற்றி இருக்கக்கூடிய மேலதிக விஷயங்கள், மேலதிக கருத்துக்கள் எதுவுமாக இருக்கும் பட்சத்துல தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.